நரகாசுரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வரம் இருந்து தவம் இருந்து ஒரு வரம் கேட்பான். உலகத்தில் வந்து எனக்கு சாகா வரம் வேணும்னு கேட்கும் பொழுது அந்த சாகா வரத்தை கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடிய வரமாக ஏதாச்சும் இருந்தால் கேள் அப்படின்னு சொன்னதும் என்னுடைய தாயாரின் கையினாலேயே நான் மரணம் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு வரணும் கேட்பான். ஏன்னா யாருமே அம்மாவுடைய கையினால, அம்மா வந்து ஒரு குழந்தைய கொல்ல மாட்டா, அம்மாவுடைய கையினால மரணம் அடைகிறதுங்கிறது நடக்காத காரியங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வரம் கேட்பான். அப்பொழுது சரி அப்படி ஆகட்டும் என்று வரம் கொடுத்து விடுவார். பின்பு கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி சத்யபாமா சகிதமாக துவாரகையில் பகவான் ஆட்சி செலுத்தி வரும் பொழுது நரகாசுரனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் போர் ஏற்படும். அப்பொழுது சத்யபாமா, அதாவது பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா, பூமாதேவி தான் நரகாசுரனுடைய தாயார். அப்படிங்கிறதுல சத்யபாமாங்கிறது பூமாதேவியினுடைய ஒரு அம்சம். அவரை போருக்கு கூட்டு போவார். அந்த போர்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணார், ஒரு சமயத்தில் டக்குன்னு மூர்ச்சியாகி கீழே உள்ள ஒரு மாரி ஒரு நடிப்பாரு. மூர்ச்சியாகி விழுந்தோடனே சத்யபாமா உடனே தன்னுடைய வெள்ளை எடுத்து அந்த பூர்வ ஜென்ம அந்த வாசனை தெரியாததுனால அம்ப விட்டுருவா. பூர்வ ஜென்மத்தில் இந்த சத்யபாமாங்கிற பூமாதேவி தான் நரகாசுரனுடைய தாயாராகையால் அந்த அம்பு பட்டு நரகாசுரன் இறந்து விடுவான். அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரக்கூடிய கதை, சைட் பை சைடாக வரக்கூடிய கதை. ஆக பூமாதேவியை மீட்பதற்காக எடுத்த அவதாரம் வராக அவதாரமாகும்.